Hey friends, welcome back to our channel HIGH-TECHDROID and this is Lavanya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா வேரியபிள்ஸ்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்றது, பைத்தான்ல என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு and functionsனா என்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். First variables. ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றதுக்கு ஒரு certain set of rules இருக்கும். அது என்னென்ன அப்படினு இப்ப பார்க்கலாம். First one, a variable is created on assigning a value to it. ஒரு வேரியபிள் வந்து எப்போ கிரியேட் பண்ண முடியும் அப்படினா அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணா மட்டும் தான். இந்த ரூல் வந்து ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் பைத்தான். மற்ற லாங்குவேஜஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸா ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணலாம். ஒன்னு டிக்ளரேஷன், இன்னொன்னு இனிஷியலைசேஷன். டிக்ளரேஷன்ல ஜஸ்ட் நம்ம வந்து வேரியபிளோட நேம் மட்டும் கொடுத்துருவோம். வேறஸ் இனிஷியலைசேஷன்ல அதுக்கு வேல்யூ சேர்த்து கொடுப்போம். ஆனா பைத்தான்ல இனிஷியலைசேஷன் மட்டும் தான் நடக்கும், டிக்ளரேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், only underscore is allowed. எந்தெந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து பைத்தான்ல யூஸ் ஆகுது வேரியபிள் நேமிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் மட்டும்தான். இந்த அண்டர்ஸ்கோர் எப்போ யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வேரியபிளை ரெண்டு வேர்ட்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மை சேனல் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், அதுக்கு HIGH-TECHDROID அப்படின்னு வேல்யூ அசைன் பண்ணுறேன். இந்த மை அண்ட் சேனல் வந்து டூ டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இல்லையா, ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நான் இந்த அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், இட் கேன் பி alpha-numeric. ஒரு வேரியபிளோட நேம் வந்து ஆல்ஃபபெட்ஸ் வச்சு தான் வைக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆல்ஃபபெட்ஸோடு சேர்த்து நம்பரும் இன்க்ளூட் பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட் ரூல் தான் இம்பார்ட்டண்ட், மஸ்ட் நாட் ஸ்டார்ட் வித் அ நம்பர். நீங்கள் நம்பர் யூஸ் பண்ணால் கூட அதை ஸ்டார்டிங்லேயே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வரேன். நெக்ஸ்ட் ஒன், கேஸ் சென்சிட்டிவ். பைத்தான் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். நீங்கள் வந்து ஒரே ஸ்பெல்லிங் வச்சு ரெண்டு வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணாலும் கேசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க டூ டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ், ஒரே வேரியபிள் கிடையாது. அண்ட் த லாஸ்ட் ஒன், descriptive. ஒரு மேண்டேட்ரி ரூல் கிடையாது இது. ஆனால் ஒரு குட் ப்ரோக்ராமர் என்ன செய்வார் அப்படின்னா அவருடைய வேரியபிள் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றது தெரிகிற மாதிரி வேரியபிளுக்கு நேம் வைப்பார். ஸோ டிஸ்கிரிப்டிவாக இருந்தால் இன்னும் பெட்டர். நெக்ஸ்ட், டேட்டா டைப்ஸ். பைத்தானில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது, என்னென்ன சப்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக ரெண்டு பேர் இருக்காங்க, ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அண்ட் கலெக்ஷன் டேட்டா டைப்ஸ். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் வந்து இதில் இருக்கவங்க எல்லாரும் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான். ஃபர்ஸ்ட் ஒன், இன்ட். இவங்க எதுக்காக அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ்க்காக. நெக்ஸ்ட் ஒன், ஃப்ளோட். ஃப்ளோட் வந்து டெசிமல் வேல்யூஸ் இன்க்ளூட் ஆச்சுன்னா அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்காக. தேர்ட் ஒன், காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ்னால் என்ன அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸில் ஐ அப்படின்னு ஒரு இமேஜினரி நம்பர் இருக்குது. அந்த இமேஜினரி நம்பர் இன்வால்வ் ஆகிற கேல்குலேஷன்ஸை வந்து பைத்தானில் சப்போர்ட் ஆகணுன்றதுக்காக இந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற டேட்டா டைப். அண்ட் த லாஸ்ட் ஒன் வந்து STR. ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்ட்ரிங்கை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த STR அப்படின்ற டேட்டா டைப். இன்னொரு மேஜர் டேட்டா டைப் என்ன அப்படின்னா கலெக்ஷன் டேட்டா டைப்ஸ். இங்கேயும் வந்து 4 பேர் இருக்காங்க, லிஸ்ட், டியூபிள், செட் அண்ட் டிக்ஷனரி. ஃபர்ஸ்ட், கலெக்ஷன் டேட்டா டைப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அப்படின்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இதே லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த டேட்டா டைப்ஸ் வந்து நாம் யூஸ் பண்ணுறோம். ஃபார் யோர் கன்வீனியன்ஸ் நான் வந்து இங்கே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இவங்க என்ன, இவங்க யார், இவங்க எதுக்காக யூஸ் ஆகுறாங்க, இவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், லிஸ்ட். இந்த டேட்டா டைப் என்ன, இதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர்ட் அண்ட் சேஞ்சபிள் அண்ட் இட் அலவுஸ் டூப்ளிகேட் மெம்பர்ஸ். நீங்கள் ஒரு செட் ஆஃப் இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஆர்டரில் கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டரில் வந்து லிஸ்ட்டில் சேவ் பண்ண முடியும். ப்ளஸ் சேஞ்சபிள். நீங்கள் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதில் ஆப்பிள், மேங்கோ, பனானா அப்படின்னு 3 ஃப்ரூட்ஸோட நேம் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இவங்க தான் வந்து வேல்யூஸ். ஸோ இதே ஆர்டரில் நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். சேஞ்சபிள் அப்படின்னா என்னென்னா இப்போ ஆப்பிளுக்கு பதிலாக நான் வந்து கிரேப் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் சேஞ்சபிள். அண்ட் இட் அலவ்ஸ் டூப்ளிகேட் மெம்பர்ஸ். டூப்ளிகேட் மெம்பர்ஸ்னால் என்னென்னா ஒரு வேல்யூ ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த வேல்யூ உங்களால் இன்சர்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், டியூபிள். லிஸ்ட்டுக்கும் டியூபிளுக்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இவங்க அன்சேஞ்சபிள், இவங்களும் ஆர்டர்ட். அன்சேஞ்சபிள்னால் என்ன அப்படின்னா இங்கே ஆப்பிளுக்கு பதிலாக நம்மளால் கிரேப் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சது இல்லையா, ஆனால் டியூபிளில் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் இவங்களும் வந்து டூப்ளிகேட் மெம்பர்ஸை அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா செட். செட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர்ட் அண்ட் அன்இண்டெக்ஸ்ட். நீங்கள் ஒரு செட் ஆஃப் இன்புட்டை வந்து கொடுக்குறீங்க, நீங்கள் ஒரு ஆர்டரில் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அதை ஆக்சஸ் பண்ணும்போது அது சேம் ஆர்டரில் இருக்காது.
அண்ட் இவங்க வந்து அன்இண்டெக்ஸ்ட். இண்டெக்ஸிங் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷனிங். இந்த பொசிஷன் வச்சு இந்த பொசிஷனில் இந்த வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இண்டெக்ஸிங் யூஸ் ஆகும். ஆனால் செட் வந்து அன்இண்டெக்ஸ்ட் ஒன். ஸோ நமக்கு வந்து அதோட வேல்யூஸோட பொசிஷன்ஸ் கண்டிப்பாக தெரியாது. அண்ட் இன்னொரு கேரக்டரிஸ்டிக் என்னென்னா நோ டூப்ளிகேட் மெம்பர்ஸ். இங்கே வந்து டூப்ளிகேட் மெம்பர்ஸை அலௌடு கிடையாது. அண்ட் த லாஸ்ட் ஒன் வாஸ் டிக்ஷனரி. டிக்ஷனரி யார், அவங்களோட கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் அன்ஆர்டர்ட் ஆனால் சேஞ்சபிள். நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் திங் என்ன அப்படின்னா இவங்க வந்து இண்டெக்ஸ்ட். இவங்களுக்கு வந்து பொசிஷனிங் இருக்கும். அதாவது இந்த பொசிஷனில் இந்த வேல்யூ இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இவங்களும் வந்து டூப்ளிகேட் மெம்பர்ஸை அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு பிளாக் ஆஃப் கோட் வந்து ஒரு சர்டன் டாஸ்க்கை வந்து ஸ்பெசிஃபைட் டாஸ்க்கை வந்து செய்யும். இந்த பிளாக் ஆஃப் கோடை வந்து நம்ம வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தேவையானப்போ ரிப்பீட்டடாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் அப்படின்ற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஜென்ரலாக 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன், இன்னொன்று பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்தோம் எக்ஸாம்பிள்ஸோட. இப்போது இந்த வீடியோவில் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸோட சின்டாக்ஸும் ஒரு எக்ஸாம்பிளும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சின்டாக்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், DEF. DEFனா என்னென்னா டிஃபைன், இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஃபைன். இது வந்து ஒரு கீவேர்ட். நெக்ஸ்ட்டு இதை மேண்டேட்டே கொடுத்தே ஆகணும். அண்ட் ஃபங்க்ஷன் நேம், நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக ஒரு நேம் வைப்பீங்க. அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸில் நீங்கள் பேராமீட்டர்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பேராமீட்டர்ஸை கொடுக்கலாம். அண்ட் திஸ் இஸ் கோலன், இதுவும் வந்து மறக்காமல் கொடுங்க. இட் இஸ் அ ரூல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் ஒரு செட் ஆஃப் கோட் எழுதுவீங்க இல்லையா, அந்த செட் ஆஃப் கோடை இங்கே எழுதலாம். இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இண்டென்டேஷன். அதாவது ஒரு டேப் ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ண முடியாது. நீங்கள் மற்ற லாங்குவேஜஸ்லேருந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுப்பீங்க. அதுக்கு பதிலாக தான் இங்கே இண்டென்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். நான் இனிஷியலாக a = 5 என்னால் ஒரு இன்டீஜர் க்ரியேட் பண்ண முடியும். ஒரு ஃப்ளோட் வேல்யூ க்ரியேட் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவும் க்ரியேட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இந்த அண்டர்ஸ்கோர் வந்து இதுக்காக தான் யூஸ் ஆகுது. இதை நீங்கள் தேவை அப்படின்னா பிரிண்ட்டும் பண்ணலாம். ஸோ நான் பிரிண்ட் A அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த 5 அப்படின்ற வேல்யூ ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட டெய்லி எக்ஸ்பென்ஸை வந்து சொல்கிறாங்க. அதை நாம் வந்து கேல்குலேட் பண்ணி டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். இது வந்து ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் தான். அப்கமிங் வீடியோஸில் நாம் இன்னும் காம்ப்ளெக்ஸாக போகும்போது வேறு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் யூசர் கிட்ட வந்து இன்புட் வாங்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து என்டர் பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்புட் வாங்க போகிறோம். ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் நம்ம வாங்க போகிற இன்புட் என்ன அப்படின்னா இட் இஸ் அன் இன்டீஜர் டைப். ஸோ இங்கே நான் டைப் காஸ்டிங் பண்ண போகிறேன். அதாவது இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன்.
next again b கிட்ட இருந்து இன்புட் வாங்கும்போதும் நான் வந்து டைப் காஸ்டிங் செய்ய போகிறேன். ஏன்னா நம்மளோட இன்புட்ஸ் எல்லாமே வந்து இன்டீஜர். again the same. ஓகே, இங்கே 3 மெம்பர்ஸ்ன்றனால நான் வந்து 3 டைம்ஸ் டைப் பண்ணேன். இதே சப்போஸ் இன்புட் வந்து நான் 10 மெம்பர்ஸ் கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா ஒரு தடவையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதுக்காக நான் இன்னொரு ஆல்டர் வே சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் கமெண்ட் செக்ஷனுக்கு மாற்றிடுறேன். அதாவது ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்தா இது மல்டிலைன் கமெண்ட்டாக மாறிடும். ஸோ நான் இதை டிசேபிள் பண்ணிட்டேன். ஆல்டர்னேட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு எத்தனை இன்புட் வேணுமோ அத்தனை இன்புட்டோட வேரியபிள்ஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு மேப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மேப் ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குகிற இன்புட்டை வந்து டைப் காஸ்டிங் பண்ணுறதுக்காக. இவங்கக்கிட்ட வந்து 2 பேராமீட்டர்ஸ் இருப்பாங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 பேராமீட்டர்ஸ் யாருன்னா இன்ட் ஒருத்தங்க, இன்னொருத்தங்க இன்புட் ஃபங்க்ஷன். இந்த இன்ட் எதுக்காக அப்படின்னா டைப் காஸ்டிங்காக. இந்த இன்னொரு பேராமீட்டர் இன்புட் எதுக்காகனா யூசர்கிட்ட இன்புட் வாங்குறதுக்காக. இங்கே ஸ்ப்ளிட் அப்படின்ற இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூஸாக இன்புட் கொடுக்கும்போது அவங்க ஒருத்தரும் ஸ்ப்ளிட் ஆகி அப்ராப்ரியேட் வேரியபிளுக்கு அசைன் ஆகணுன்றதுக்காக இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன். இங்கே கமா அப்படின்ற ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்கேன் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனுக்கு. இந்த கமா எதுக்காக அப்படின்னா நம்மளோட யூசர் வந்து இன்புட் கொடுக்கும்போது அவங்க வந்து ஆஃப்டர் ஃபைண்டிங் அ கமா இது வந்து ஒரு இது வந்து ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அசைன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இதை நான் டோட்டல் பண்ண போகிறேன். இதை டோட்டல் பண்ணுறதுக்கு நான் வந்து கெட் டோட்டல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறேன். கால் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இந்த 3 பேரோட எக்ஸ்பென்ஸை வந்து சொல்ல போகிறேன். சொன்ன அப்புறம் அவங்க வந்து இந்த டோட்டல் அப்படின்ற வேரியபிளில் வந்து அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுவாங்களா. ஸோ இதை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம கோட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோம் இல்லையா. பைத்தான் வந்து ஒரு இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ் அப்படின்றதுனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து நம்மளோட ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணிடணும். ஸோ நான் இனிஷியலுக்கு போகிறேன். போய் நம்மளோட ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறேன். ஆஸ் பர் தி சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் நான் def அப்படின்ற கீவேர்ட் கொடுக்க போகிறேன் டிஃபைன் பண்ணுறதுக்காக. நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் வந்து get total. இதில் வந்து நாம் வந்து 3 பேரோட எக்ஸ்பென்ஸை என்டர் பண்ணுறோம். அண்ட் மறக்காமல் கோலன் கொடுங்க. என்டர் கொடுத்தவொடனே இங்கே பார்த்தீங்களா இன்டென்டேஷன், அதாவது இந்த ஃபங்க்ஷனோட ஸ்கோப். ஸோ இப்போ நான் டோட்டல் அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துட்டு அங்கே வந்து a + b + c இவங்க 3 பேரோட எக்ஸ்பென்ஸை ஆட் பண்ண போகிறேன். இதை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ரிட்டர்ன் டோட்டல். இந்த வேல்யூ தான் வந்து இந்த டோட்டலில் வந்து சேவ் ஆக போகுது. இங்கே பாருங்கள், இந்த டோட்டலுக்கும் வந்து சேம் ஸ்பெல்லிங், ஆனால் டிஃப்ரெண்ட் கேசஸ். ஸோ இவங்க வேறு வேரியபிள், இவங்க வேறு வேரியபிள். ஓகே, நம்மளோட ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். இந்த .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் மறக்காமல் கொடுங்க. இப்போ நம்ம சேவ் பண்ண உடனே இதை வந்து நான் ரன் பண்ண போகிறேன். இவங்களோட எக்ஸ்பென்ஸ் கேட்குறாங்க. சப்போஸ்
நான் வந்து இவங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து 3 பேரோட எக்ஸ்பென்ஸும் கொடுக்குறேன். ஸோ ஐ கெட் தி டோட்டல் as 650. இவங்க 3 பேரோட எக்ஸ்பென்ஸையும் ஆட் பண்ணி இங்கே வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ ஆஸ் அன் அவுட்லைன் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ்னால் என்ன, அதை க்ரியேட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது பைத்தானில், ப்ளஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, யூஸ் டிஃபைன்டு ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் அண்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Let's meet in next video.